அடுத்ததா இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா, ரெக்கவரி ஏஜென்ட் அல்லது தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட் உங்க ஃபேமிலிக்கு கால் பண்றது சரியா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா முதல்ல தேர்ட் பார்ட்டி ஆப் தான் இந்த மாதிரி வேலையை பண்றாங்க. பேங்க்ல ஜென்யூன் பேங்கோட டெலிகாலிங் அப்படி பண்ண மாட்டாங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்னு ஒன்று இருக்குல்ல, தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட் அவங்க தான் இந்த வேலையை பண்றது. அவங்களை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி ஹைட் பண்ணிடுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா நீங்க லோன் எடுக்கும்போது என்னென்ன நம்பர் நீங்க வந்து அசஸ் கொடுத்துருக்கீங்களா அந்த நம்பர் எல்லாம் அங்க அப்படியே சேவ் ஆயிருக்கும். அதை வச்சுட்டு அவங்க தான் அந்த வேலையை பண்றது. இதாவது பாத்தீங்கன்னா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்னா, நீங்க இந்த நம்பரை கொடுத்துருக்காத நம்பருக்குலாம் ஃபோன் பண்ணும்போது உங்க ரிலேட்டிவ் நம்பர் மாத்திருக்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு நம்பர் மாத்திருப்பீங்க லோன் வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, பட் அவங்க மாத்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு உங்களுக்கு கால் போய் இந்த மாதிரி ஒருத்தர் பணம் கட்டணும், உங்களை சொந்தக்காரர் தான், நீங்க கட்ட சொல்லுங்க, இல்ல ஓடி போயிட்டாரு இப்படின்னு ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது பயப்படுறது இயற்கை. நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாருமே ஒன்று சொல்லிடுங்க, லோன் வாங்கினவங்க அது டிஃபால்ட் ஆயிட்டீங்க, ஃபர்ஸ்ட் உங்க சொந்தக்காரங்க நீங்க ஃபோன் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சப்போஸ் இருக்கிறதுலே ஒரு இந்தியாவில் ஃப்ராட் ஒன்று டிஎம்ஐ ஃபைனான்ஸ் தான் பக்கா ஃப்ராட். அவங்க என்ன பண்றீங்கன்னா அவன் தான் இந்த வேலையை ரொம்ப அதிகமாக பண்றது. உடனே ஃபோன் அடிங்க எல்லாருக்குமே, ஐயா இந்த மாதிரி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில வாங்கினேன், என்னோட டீட்டெயில வாட்ஸ்அப்ல கசிய விட்டுட்டாருங்க, ஆன்லைன்ல பண்ணிட்டாருங்க, நாங்க எல்லாம் செட்டிலே பண்ணிட்டோன்னு சொல்லிடுங்க. ஏன்னா அப்படி சொன்னா கூட ஒன்று ப்ரூவ் பண்ண முடியாது அவங்களால. நான் லோனே செட்டில் பண்ணிட்டேன், டிஎம்ஐ ஃபைனான்ஸ் ப்ரிப்பர் இதெல்லாம் நான் வந்து ஹீரோ செட்டில் பண்ணிட்டேன், பணம் கேட்டு மிரட்டுவாங்க உங்களை. நிறைய வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து நிறைய பேரை மிரட்டுறாங்க. ஒரு வேலை உங்களுக்கு இப்ப என் பேர் ராமநாதன் வச்சுங்க, ராமநாத் சொந்தக்காரங்களா ராமநாதன் நீங்களே ஃபோன் பண்ணிடணும், ஃபோன் பண்ணி சொல்லிடணும் இந்த மாதிரி உங்க நம்பர் ஃபோன் வருங்க, பக்கத்து வீட்டுக்கார சொல்லிடுங்க. போகும்போது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரிங்க உங்களுக்கு ஃபோன் வந்தாலும் வரலாம், இந்த பேங்க்ல இருந்து பேசுவாங்க, பேசிட்டு லோனை கட்டலன்னு சொல்லுவாங்க, சொல்லிடுங்க நீங்க நாங்கெல்லாம் கட்டி முடிச்சு ரசீதெல்லாம் வாங்கிட்டோம், யூனிவர்சிட்டி கொடுத்தே க்ளோஸ் பண்றேன்னு சொல்லுங்க. பொய் சொல்றது தப்பு இல்லை, திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மையடைத்தே புரைதிருக்கும் நன்மை பயக்கும் எனில். வித்யா அவங்க வந்து மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் அவங்க பேனிக் ஆகக்கூடாதுன்னா முன்னாடியே சொல்லிடுங்க, இந்த லோன் இந்த மாசம் டிஃபால்ட்னா அப்பவே ஃபோன் பண்றோம், சொந்தக்காரங்க அத்தனை பேருக்கு அடிச்சிருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் வரும். அநேகமா எஸ்பிஐ கார்ட்ஸ்ல இருந்து இந்த எச்ச வேலை நிறைய பண்றாங்க, சொல்லிடுங்க இந்த மாதிரி எஸ்பிஐ கார்ட்ஸ்காரங்க ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி லோன் கட்டல அப்படி சொல்லுவாங்க, நான் செட்டில் பண்ணி முடிச்சிட்டேன், பட் இவங்க வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுவாங்க, நீங்க சொல்லிடுங்க இந்த மாதிரி ஃபோன் வரும் எங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லிட்டாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் ஃபோன் பண்ணீங்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. அதனால இது ஒரு ஷார்ட்கட் தான், பட் நல்ல வழி இல்லைதான், பட் மக்களை காப்பாற்றுறதுக்கு வேற வழி இல்லை. அதனால உங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணுங்க, புரியுதுங்களா? அவங்க ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி எப்போ ஒரு லோன் டிஃபால்ட் ஆச்சோ சொந்தக்காரங்க நிச்சயமா 100% இந்த காலகட்டத்தில் பண்ணுவாங்க. ஏன்னா ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு வழி இல்லை. ஒன்று மிஸ்ஸிங் பர்சனை உங்களால் தேட முடியாது, ஒன்று உங்களோட சம்பள கணக்குன்னு எதுவும் இருக்காது, உங்க பேங்க்ல எந்த பேலன்ஸும் இருக்காது, வேற என்னதான் பண்ணுவான்? சொந்த காலில் பிடிச்சி திட்டணி பண்ணி ஒன்று அவங்கள கட்ட வைப்பான், இல்லைன்னா உங்களை வந்து பணியை வைப்பான். எதுக்கு அவ்வளோ தூரம் பிரச்சனை? நீங்களே முன்கூட்டியா உங்க சொந்தக்காரன் ஃபோன் பண்ணி நீங்களே சொல்லிடுங்க, அதுதான் வந்து பெஸ்ட் டாக்டிஸ். புரியுதுங்களா? நன்றி.